ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுஜிக்கு பர்ஃபி, அதாவது ரவையில் ஒரு பர்ஃபி செய்ய போகிறோம் நார்த் இந்தியன் ஸ்டைலில். வாங்க இந்த பர்ஃபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சுஜி ஸ்வீட் பார்க்க போகிறோம். அதாவது ரவையில் ஒரு பர்ஃபி மாதிரி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுலில் 2 கப் ரவை போட்டுக்கலாம். 2 கப்பு ரவை போட்டாச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். இதுலேயே 2 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ இதில் நல்லா முதல்ல 2த்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதாவையும் ரவையையும் கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/3 கப்பில் நெய்யை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த நெய்யை ஃபுல்லாக ஊற்றிட்டு இதை கலக்கிடலாம். இந்த நெய்யோடு சேர்ந்து இந்த ரவையும் மைதாவையும் நல்லா கலந்து வைக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விடலாம். 10 நிமிஷம் கழித்து இதை பண்ணலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இது 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ நெய் போட்டுட்டு இந்த நெய்யிலே இந்த நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஊற வச்சுருக்க இந்த ரவை மைதாவே சேர்த்து இந்த நெய்யில் நல்லா ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதோட பார்த்தீங்கன்னா 1/3 கப்பில் மில்க் பவுடர் போடுறேன், பால் பவுடர். சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இது நல்லா இந்த நெய்யிலே நல்லா ஃப்ரை ஆகணும். அதுவரையும் நம்ம இதை வறுத்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம இந்த மில்க் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இந்த மில்க் பவுடர் போகும்போது இன்னும் இதுக்கு ரிச் ஸ்வீட் தரும், நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ அதனால தான் இந்த மில்க் பவுடர் போடுறோம். சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது 8லேருந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 கப்பு சுகர் எடுத்துக்கலாம். 1/2 கப்பு 1/2 கப்பில் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா இந்த சர்க்கரை தண்ணியில் கரைஞ்சி வரணும். அது வரையும் நம்ம அதை கலக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாசனைக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். அவ்வளோதான், சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ட்ராப்பாக விழுது பாருங்கள். நல்லா இந்த இது வரும்போது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரவை, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி வைக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டதை நல்லா கிண்டிக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த சர்க்கரை பாகோடு கலந்து நல்லா ஒன்று திரண்டு கடாயில் ஒட்டாமல் வரணும். அது வரையும் நம்ம இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. கடாயில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுஜிக்கா பர்ஃபி இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் நெய் தடவிட்டு ஊற்றி, இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டுலையோ ட்ரேலையோ நம்ம எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரவை இதில் போட்டுடலாம். இது நல்லா இது பண்ணி சமப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், கடாயில் ஒன்று கூட ஒட்டல பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். நம்ம எல்லாத்தையும் சமப்படுத்தியாச்சு. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பாதாம், முந்திரி, பிஸ்தா நம்மளுக்கு எது வேணுமோ அதை நம்ம நட்ஸ் எல்லாம் நம்ம இந்த மேலே நம்ம அப்படியே தூவிக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆறட்டும். ஆறினோன்னு நம்ம கட் பண்ணி எடுத்தால் நம்மளோட நார்த் இந்தியன் ஸ்டைல் சுஜிக்கோ பர்ஃபி, அதாவது ரவை பர்ஃபி ரெடி ஆகிடும். பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ஆறிடுச்சு ஒரு 10 நிமிஷம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுதான் நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். அதுதான் பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சுஜி, அதாவது ரவையில் ஒரு பர்ஃபி மிட்டாய் எப்படி வேணாலும் சொல்லலாம். நீங்களே இந்த ரவை பர்ஃபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.
இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.